கங்கா, நேரமாயிடுச்சு, நீ போய் தூங்குமா. சரிம்மா. கங்கா, அப்பா என்னம்மா எல்லாம் நின்னுகிட்டு இருக்கீங்க? உட்காருங்கப்பா. ஆமா, மாப்பிள்ளைங்க? அவருக்கு ஃபோன் வந்துச்சுப்பா. அர்ஜென்ட்டா செக் போஸ்ட்ல ஏதோ ரெய்டா, அதான் கிளம்பி போயிருக்காரு. அப்படியா? கலெக்டர் உத்தியோகம் அப்படித்தாம்மா, 24 மணி நேரத்துல எப்ப கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. உட்காருமா. ஆமா, சரவணன் வந்துட்டு போறானா, என்ன விஷயம்? அப்பா ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக வந்துட்டு போறாரு. ரெக்கமெண்டேஷனா? அப்பா அக்கா சொன்னா நீங்க கேப்பீங்களா? ஆனா அண்ணன் சொன்னா கேட்க மாட்டீங்களா? சும்மா இருடி. அப்பா, அண்ணன் கல்யாணத்துக்கு குலசேகரன் மாமா வரா மாதிரி தெரியல. தாய் மாமா இல்லாம கல்யாணம் நடந்தா நல்லாவா இருக்கும்? அப்பா, இன்னும் ஒரு முறை மாமாவை பார்த்து கூப்பிடுங்கப்பா. மாமா கட்டாயம் வருவாரு. இது உங்ககிட்ட சொல்லணும்னு தான் அண்ணன் சொல்லிட்டு போனாரு. நானும் உங்க பெரியம்மாவும் போய் வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டோம். தாய் மாமங்கிற எண்ணம் இருந்தா கட்டாயமா வருவா. இல்லப்பா, இன்னும் ஒரு முறை கூப்பிட்டீங்கன்னா. ஆமா, வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் எத்தனை தடவை கூப்பிட்டாலும் வரமாட்டான். வரணும்னு நினைக்கிறவன் கூப்பிடலனாலும் வருவா. ஐயா, சரவணனுக்காக இல்லைனாலும் உங்களுக்காக அண்ணன் இந்த கல்யாணத்துக்கு வரணும் ஐயா. இல்லைன்னா ஐயாவோட சொந்த மச்சனனே கல்யாணத்துக்கு வரலன்னு 4 பேர் தப்பா பேசுவாங்க ஐயா. சுப்புலட்சுமி, நீ நியாயம் பேசுற. அவன் அநியாயத்துக்காக வாழ்றவன். நான் எத்தனை தடவை கூப்பிட்டாலும் வரமாட்டாமா. அவன் ஊருக்குள்ள என்ன பேசிட்டு இருக்கான் தெரியுமா உனக்கு? என்னை விட அவனுக்கு தான் அந்த ஊருக்குள்ள மரியாதை அதிகமா. அவனை பத்தி என்கிட்ட பேசாதீங்கம்மா. அப்பா, சரவண அண்ணனுக்காவது இன்னும் ஒரு முறை கூப்பிடுங்கப்பா. இல்லைன்னா அண்ணன் மனசு தானே கஷ்டப்படும். இந்த பாருமா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. யாரு வந்தாலும் வரலன்னாலும் உங்க அண்ணன் தாலி கட்டுவான். அந்த பொண்ணை கூட்டிட்டு போகும்போது உன் மாமனை கேட்டா கூட்டிட்டு போனா. சரி, அதை விடு. உங்க அத்தையும் மாமாவும் இங்க வரலையா? நேர மண்டபத்துக்கே வரேன்னு சொல்லிட்டாங்கப்பா. சரிம்மா. என்ன சுப்பு, உட்காரு. அ, உட்காருங்க. ஐயா, அட உட்காருமா. ராஜா ராமச்சந்திர ரகுநாத் சுப்புலட்சுமி அவர்களே, நடக்க போற திருமணத்துக்கு நீங்க குடும்ப சகிதமா வந்து மணமக்களை வாழ்த்தணும். ஐயா, நீங்க என்னையா பேசுறீங்க? சரவண ஏன் புள்ள கல்யாணத்துக்கு நீங்க கூப்பிடணுமா? எல்லாம் ஒரு தமாஷுதான். அவனை கூப்பிடல, நீ ஒரு பக்கம் கோச்சிக்கிட்டு போக. யாரப்பா மத்திசம் பண்றது? சுபு, உன்னோட இந்த நல்ல மனசுக்கு தான் நாச்சியா உன்னை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறா. அப்பா, என்னம்மா? கார்த்திக் அண்ணன் எங்களுக்கெல்லாம் துணி எடுத்து கொடுத்திருக்காரு. அப்படியா? மாப்பிள்ளைங்க எடுத்திருக்கானா? எடுத்திருக்காரு. காட்டு காட்டு, என்ன ட்ரெஸ் எடுத்திருக்கான் காட்டு. என்னம்மா இது கலரு? என்னம்மா இது? இதே மாப்பிள்ளைக்கு எடுத்திருக்கான்? சிகப்பா கண்ணை குத்துற மாதிரி. கலெக்டர் போட சட்டையாது. அந்த பயலுக்கு ரசனையே கிடையாதுமா. இதை மாப்பிள்ளைக்கு கொடுக்காத, வேற சட்டை வாங்கி கொடுமா. இல்லப்பா, கார்த்திக் அண்ணன் ஆசாசியா வாங்கி கொடுத்திருக்காரு. இதே உங்க மாப்பிள்ளை போட்டுக்கிட்டோம். இல்லைன்னா நல்லா இருக்காதுப்பா. சரிம்மா, ஓ இஷ்டம். மாப்பிள்ளைய போட்டுக்க சொல்லு. இந்தாம்மா, இதை வந்துடுறேன். தாயே கங்காதேவி, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஐயா, நாச்சியா, ஐயா, பசங்களாம் ரெடி ஆயிட்டாங்களா? ரெடி ஆயிட்டே இருக்காங்க ஐயா. ஐயா, ஆயக்குடியில சுப்பு பிள்ளைங்களா ரெடியா இருக்காங்களா? அவங்கள கூட்டியற வண்டி போயிடுச்சா? நாச்சியா, இப்பதான் போன் பண்ண. அக்கா தங்கச்சி 3 பேரும் ஒரே அரட்டையா. மாப்பிள்ளைய உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்களா? மாப்பிள்ளை பதில் சொல்ல முடியாம திணறிட்டு இருக்காரா. சுப்பு போன் பண்ணி பிள்ளைங்களை திட்ட சொன்னா. நல்லா இருக்கே. இதுக்கு எதுக்குங்க பிள்ளைங்களை திட்டணும்? மாமன் கூட விளையாடிட்டு இருக்காங்க. ஐயா, கார் போயிடுச்சுங்களா? நம்ம கார் எதுக்குமா? மாப்பிள்ளை கார்லயே எல்லாரும் வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. சரி சரி, இந்த பசங்க ரெடி ஆயிட்டாங்கன்னு பாப்பா வா.
அண்ணா ரெடி ஆயிட்டீங்களா அண்ணா? வேற வழி? ஏன்னா அப்படி பேசுறீங்க? மாமா கல்யாணத்துக்கு வருவார்ல. கூட பிறந்த பாவத்துக்கு நானும், என்ன கட்டின பாவத்துக்கு உன் அண்ணியும் வர்றோம். அப்படி சொல்லாதீங்கண்ணே. அண்ணே நீங்க சொன்னா மாமா வருவார்ண்ணே. ஏய், அவரு ரோசம் வெக்கம் மானம் எல்லாம் உள்ளவரு. அவருக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா பிடிக்கலதான். அண்ணே என் கல்யாணத்துக்கு வரக்கூடாத அளவுக்கு மாமாக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் அப்படியே தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன 2 அரை அறிஞ்சு ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டிருக்கலாம்ல. அண்ணே தாய் மாமா இல்லாம கல்யாணம் பண்றது பெத்த தாய் தகவனை தள்ளி வச்சுட்டு கல்யாணம் பண்ற மாதிரிண்ணே. சும்மா நிறுத்துறா. என்னமோ தாய் மாமனுக்கு வியாக்கியானம் சொல்லிட்டு இருக்க. இப்ப சொல்ல பாப்போம். தாய் மாமா வராம வடிகுலத்துல தாலி கட்ட மாட்டான்னு அப்படி சொன்னேன்னா நீ தான்டா ஆம்பளை. யோசி, நல்லா யோசி. டேய், அவரும் எனக்கு தாய் மாமன் தான்டா. அவரு பொண்ணு நான் தான் கல்யாணம் பண்ணிருக்கேன். உன்னை விட எனக்கு தான் உரிமை அதிகம். ஆனா அந்த மனுஷனுக்கு உன் மேலதான்டா பாசம் அதிகம். எனக்கும் தெரியும்ண்ணே. இப்பவும் சொல்றேண்ணே, மாமா தான் முன்னாடி நின்னு என் கல்யாணத்தை நடத்தணும்னு ஆசைப்படுறேண்ணே. ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது. மாமா கல்யாணத்துக்கு வரலன்னா தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லணும். சொல்லுவியா? நீ சொல்ல மாட்ட. ஏன்னா அந்த வடிவு பிசாசு உன்னை அப்படியே மயக்கி வச்சிருக்கா. டே தம்பி, கொஞ்சமாவது நினைச்சு பாரு, மாமா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு. உன்னை ஒரு நாள் பாக்கலன்னா ஊரெல்லாம் தேடி அலைவாரு. சொந்த புள்ளைய தள்ளி வச்சுட்டு இந்த மருமகன் தான் எனக்கு வாரிசுன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தவரடா. இன்னைக்கு அந்த மனுஷன் வீட்டுக்குள்ள தனியா முடங்கி கிடக்கிறார். நீ என்னடா கல்யாண ஜோர்ல மினிக்கிட்டு தெரியற? டேய், நீ நன்றி கெட்டவன்டா. உன்ன மாதிரி ஒரு நன்றி கெட்டவன உலகத்துல பார்த்தது இல்லடா. தாய் மாமனை மறந்துட்டு இப்படி ஒரு கல்யாணம் உனக்கு தேவையாடா? சொல்லுடா. டிஎஸ்பி கலெக்டரும் திட்டம் போட்டு மாமாவை கேவலப்படுத்திட்டாங்க. எதுக்கும் தலை குனியாத மாமா இன்னைக்கு தலை குனிஞ்சிட்டாரு. மாமாவுடைய பவர் என்னன்னு இன்னைக்கு தெரியாது, நாளைக்கு தான் உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் கூட நான் சொல்லிட்டு இருக்கேன் பார். போ, உன் அண்ணி ரெடி ஆயிட்டாலன்னு பார். கூட பிறந்த பாவத்துக்கு நாங்க வந்து தொலைறோம். போடா. ஐயா குடிக்க ஏதாவது எடுத்துட்டு அதெல்லாம் வரட்டுமா? ஒண்ணு வேணாச்சே. வாங்க புது மாப்பிள்ள. ஐயா என்ன இப்படி சுத்திட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ரெடியா வேணாமா? டேய், உனக்கு தாண்டா கல்யாணம். நீ தானடா தாலி கட்ட போற. ஆமாம்மா. அண்ணன் ரெடி ஆயிட்டாரு, அண்ணி ரெடி ஆயிட்டாலும் பார்க்க போறேன். அவங்க வந்தா கிளம்பிடலாம். இதோ வரேன் சீக்கிரம் ஐயா. ரெடியா சொல்லு. தாலி கட்ட போறவன் மசமசன்னு இருக்கா. நம்ம கல்யாணத்தப்ப எப்படின்னா துள்ளி குதிச்சு ஓடியாந்தல்ல. அண்ணி ஐயா அம்மாலாம் ரெடி ஆயிட்டாங்க. நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? நான் ரெடியா தான் இருக்கேன். என்ன நீ இந்த புடவைலையா? ஏன் இத பார்த்தா உனக்கு புடவையா தெரியலையா? அண்ணி நீங்க ஐயாவோட மூத்த மருமக. ஐயாவோட பையன் கல்யாணத்துக்கு இந்த மாதிரி பழைய புடவையோட வர்றது? இதை விட பழைய புடவையா இருக்காரு பார்த்தேன், கிடைக்கல. ராச்சியா, ஐயா இளவஞ்சி என்ன இவ்வளவு நேரம் ரெடி ஆயிட்டு இருக்கா? என்ன ஆச்சுன்னு போய் பாருப்போம். பாக்குறேங்க. வாங்க சார். ஐயா. உங்களுக்கு என்ன புது மாப்பிள்ளைன்னு நினைப்பா? நீ என்னமோ மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்கா, உன் பொண்டாட்டி என்னமோ புது பொண்ணு மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்கா. பொண்ணு வீட்டுக்காரங்களாம் காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. சீக்கிரம் ரெடி ஆகணா. ஐயா, நான் ரெடியா தான் இருக்கேன். இளவஞ்சி நான் அப்பவே ரெடியா சொல்லிட்டேன். என்னத்த பொண்டாட்டி ரெடியா சொன்னா அவளும் ரெடி ஆயிட்டு இருக்கா. அண்ணி எதுக்கு இப்படி பண்றீங்க? கல்யாணத்துக்கு எடுத்த பட்டு புடவையை கட்டிட்டு வாங்க. உன் கல்யாணத்துக்கு இதுவே போதும்டா. கல்யாணமா பெரிய கல்யாணம், உலகத்துல இல்லாத பெரிய அழகிய புடிச்சிட்ட. அவ கழுத்துல நீ தாலி கட்ட போறத பார்த்து பூரிச்சு போறதுக்கு நான் பட்டு பக்கட்டுமா வந்து நிக்கணுமாக்கும். இதுவே போதும் போ. இளவஞ்சி, இளவஞ்சி, என்னடி இன்னும் ரெடி ஆகலையா? இதோ ரெடி ஆயிடுவாங்கம்மா, நான் கூட்டு வரேன், நீங்க போங்க. டேய், நீ தாண்டா கல்யாணம் மாப்ள. ஒண்ணு விட்டுட்டு நாங்க எப்படிடா போறது? வருவாங்கம்மா, நீங்க போங்கம்மா. ஏய் ஐயா திட்டுறாரு, சீக்கிரம் வாடி, சீக்கிரம் கிளம்பு. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, நீங்க இந்த மாதிரி வந்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வந்தவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. கங்கா கல்யாணத்துக்கு எப்படி வந்தீங்க? பார்த்தவங்களாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயா மருமகளை பாருங்க, ஒரு நகைக்கடையே நடந்து வர மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி என் கல்யாணத்துக்கு வாங்க அண்ணி. அது ஐயா மக கங்கா கல்யாணம். அவளை கட்டிக்கிட்ட மாப்பிள்ள கலெக்டர். அந்த கல்யாணத்துக்கு அப்படிதான் வரணும். நீ கட்டிக்க போறியே ஒருத்திய, அந்த வீட்டுக்கு இதெல்லாம் தேவையில்லை. இந்த கல்யாணத்துக்கு இதுவே அதிகம். அண்ணி நீங்க பட்டுப்புடிய கட்டுவீங்களா மாட்டீங்களா? போ அண்ணி. என்னடா இது? எந்திரி. பரவாயில்ல, நீங்க எனக்கு அம்மா மாதிரி. தயவு செய்து பட்டு புடவை கட்டுறேன்னு சொல்லுங்க, நான் எந்திரிக்கிறேன். ஐயோ, முதல்ல எந்திரி. நீங்க முதல்ல கட்டுறேன்னு சொல்லுங்க, நான் எந்திரிக்கிறேன். முதல்ல எந்திரி, எந்திரி.
இன்னில வஞ்சி ரெடி ஆலியா? பாருங்கண்ணே, பட்டு புடவை கட்டாம உட்காந்துருக்காங்க. சரி நீ போ, நான் ரெடியா சொல்றேன், நீ போ. டேய், ஐயா வேற அங்க திட்டிட்டு இருக்காரு, நீ புடவை மாத்திட்டு சீக்கிரம் வா. டேய், முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சுங்கிற, வா. ஆமா, அந்த 1.5 கடி கழுத்துல தாலிய ராவு காலத்துல கட்டினா என்ன, எம்ம கட்டத்துல கட்டினா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். சரிடி, சீக்கிரம் புடவை கட்டிட்டு வாடி. டேய் ஐயா. என்னடா பண்ணிட்டு இருக்காங்க உள்ள? மணி ஆகுதுடா, போய் என்னன்னு பாரு போ. இதோ வந்துட்டாங்க ஐயா. எங்க? மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வச்சு வா வா. ஆமா, உனக்கு என்ன கல்யாணம் போகணும்னு நினைப்பா? வா சீக்கிரம். எவ்வளவு நேரம்டா? ஐயா, என் மருமக இளவஞ்சி கண்ணாடி முன்னாடி போய் நின்னா கண்ணாடி உடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்க இருந்து நகருவா. ஏண்டி, அலங்காரம் பண்ணதெல்லாம் போதுமா? நான் என்னத்த பண்ணிட்டு வந்தேன்? புடவை தானே சுத்திட்டு வந்து நிக்கிறேன். உங்களை மாதிரி நெத்தி நிறைய போட்டு வச்சுட்டாங்க. எனக்கு நெத்தியும் இருக்கு புத்தியும் இருக்கு, நான் வச்சுக்கிறேன். உனக்கு நெத்தியும் இல்ல புத்தியும் இல்ல. அதான் இப்படியே வாடா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்ப வேணாம் உங்களோட. போ போ. வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? இளவஞ்சி, கலாவை கூப்பிட்டு உட்காரவே. வணக்கம்மா. வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. வாங்க உள்ள போங்க. வணக்கம் ஐயா. வாங்க. நல்லா இருக்கீங்களா? உள்ள போ. வணக்கம் ஐயா. வணக்கம். சாப்பிட்டு தான் போகணும். ஐயா வணக்கம் ஐயா. கொடுங்க, அப்படி வைங்கம்மா. வணக்கம் தம்பி. வணக்கம். வாங்கண்ணே, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பரவாயில்ல, எடுத்துட்டு வரேன். வாங்கண்ணே, வணக்கம். வணக்கம்ப்பா. எவ்வளவு நேரம் தான் ரெடியா வச்சாரோ? கையெல்லாம் வலிக்குது. ஏய், நீ ரெடியாகும் போது நான் பிடிச்சிருந்தல புடி. சீக்கிரம். ஏய், அலங்காரம் பண்ணதெல்லாம் போதுண்டி. யார் வீட்டு கல்யாணத்துக்கோ போற மாதிரி மெதுவா ரெடி ஆறீங்க. சீக்கிரம் ஆகட்டும். சரிம்மா. ஏய் புடி. உதவாங்க போற இப்போ. என்னங்க, நீங்க இன்னும் ரெடியா இல்லையா? சட்டையை மாட்டினா நான் ரெடி. போட்டுக்க வேண்டியதானே? கங்கா, இது என்ன கலர்? சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்லை. இத பாரு, நான் வேணா இதை போட்டுக்கிறேன். என்னங்க நீங்க? கார்த்திக் அண்ணன் நமக்கெல்லாம் எவ்வளவு ஆசை ஆசையா ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. இதுதான் கல்யாணத்துக்கு போட்டுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்க என்னடானா கலர் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதே போட்டுக்கங்களேன். ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தானே? இல்ல, நீ சும்மா சொல்ற. எனக்கு இந்த கலர் பிடிக்கவே இல்லை. நான் அந்த ஷர்ட் போட்டுக்கிறேனே. கலர் பிடிக்கலனாலும் இன்னைக்கு நீங்க இதை தான் போட்டுக்கணும். இதை போடாம வேற சட்டையை போட்டுட்டு போனா நாம அவர் மேல வெறுப்பு காட்டுறோம்னு நினைப்பாரு. உன்னோட சந்தோஷம் எதுவோ நான் அதுதான் செய்வேன். ஓகேயா? என்னங்க, இந்த பூவை வச்சு விடுங்களேன். நீ ஷர்ட் போட்டு விட்டதுக்காக நான் பூ வச்சு வேணுமா? இல்லைனாலும் நீங்க தான் வச்சு விடணும். கங்கா, நீ ரொம்ப அழகா இருக்க.
ஆனா எனக்கு மட்டும்தான் இந்த ஷர்ட்டை போட்டு கொடுமைப்படுத்துற. நேரமாச்சு, கிளம்பலாமா? ம். அக்கா அக்கா ஐயோ மாமா என்ன இது? ஏய் ரமா இங்க வாடி. மாமா Dress பாரு. ஐயோ பார்க்கவே கண்ணு கூசுது. மாமா கழட்டுங்க மாமா. இததான் சொன்னேன். ஏய் என்னடி மாமா போய் கிண்டல் பண்ணிட்டு? பின்ன என்னமா, மாமா ஒரு மாவட்ட கலெக்டர். அவர் மச்சான் கல்யாணத்துக்கு எப்படியா சட்டை போட்டுட்டு வருவாரு? என்ன மாமா கலர் இது? பாத்தியா, வீட்டுக்குள்ளேயே கிண்டல் ஆரம்பிச்சிருச்சு. ஏ ராமா, சும்மா ரெடி. நம்ம எல்லாரும் சரவண அண்ணன் கல்யாணத்துக்கு கார்த்திக் அண்ணன் வாங்கி கொடுத்த Dress தானே போட்டுட்டு இருக்கோம். ஆசைப்பட்டு எடுத்து கொடுத்திருக்காரு. நம்ம அலட்சியப்படுத்தினா அவர் மனசு நோகும். இத நான் சொல்லல, என் அருமை மனைவி கங்கா சொல்றா. அதனாலதான் மறுபேச்சு சொல்லாம போட்டுக்கிட்டேன். சரி சரி, நேரமாச்சு. லேட்டா போனா ஐயா திட்டுவாரு. கங்கா புறப்படுங்கம்மா. போலம்மா. ம். வாங்க வாங்கடி. பா. வாய பாரு, உனக்கும் தான். போடி போ. சரியான வாளுங்க.